செம்மணி மனித புதைகுழிக்குள் மழைநீர் புகுந்துள்ளதன் காரணமாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்ற நிலையில் இன்றைய தினம் நல்லூர் பிரதேச சபை மற்றும் மாநகர சபையினுடைய முயற்சியுடன் அங்கிருக்கும் நீர் வெளியேற்றுகின்ற செயற்பாடுகள் இடம்பெற்றது. அத்துடன் அடுத்த கட்ட நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பாக சட்டத்தரணி நிரஞ்சன் விளக்கம் அளித்தார். செம்மணி புதைகுழி வழக்கானது இன்று யாழ் நீதவான் கௌரவ எஸ் லெனின்குமார் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதன்படி இன்று புதைகுழியில் காணப்படுகின்ற நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நீரானது 3000 லிட்டர் பவுசர் மூலம் நல்லூர் பிரதேச சபையின் வாகன ஊழியர்கள் மூலம் அகழ்ந்து எடுத்து அப்புறப்படுத்தப்பட்ட நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று முழுவதும் இந்த நீர் அகழு பணி நடைபெறும். அத்தோடு இந்த வழக்கு மீண்டும் மார்ச் மாதம் 16ஆம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது. அன்றைய தினம் இந்த அகழ் பணி மனித புதைகுழியிலிருந்து எச்சங்கள் எடுப்பதற்கான தேதி தீர்மானிக்கப்படும். அதே நேரம் சட்ட வைத்திய அதிகாரி எஸ் பிரணவன் அவர்களினால் இன்றைக்கான உத்தேச பாதீடு கௌரவ மன்றிற்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அதற்கான அது 54 கட்ட அகழ் பணிக்கான பாதீடு இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு மீண்டும் மார்ச் 16ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அதோட குறித்த அகழ்வு பணி நடைபெறுகின்ற பிரதேசத்தை சுத்தப்படுத்துறதுக்கான கட்டளை ஒன்றையும் நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்குது. ஏன்னு சொன்னால் புல்லுகள் படர்ந்து காடு மண்ணில் இருக்கிறதால மார்ச் மாதம் 16ஆம் தேதியோட மேலதிக அகழ்வு பணிகள் செய்யப்படுறதுக்கு இருக்கிறதால அதனுடைய முன்னாயத்தமாக பிரதேசத்தை சுத்தப்படுத்துறது அத்தியாவசியம் பண்ணதால அந்த கட்டளையை பிறப்பிச்சிருக்கு. ஸோ சட்ட வைத்திய அதிகாரியும் சிஐடியினுடைய ஒரு பிரதிநிதியும் முறைப்பாட்டாளர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பான பிரதிநிதி ஒருவர், அதே நேரத்தில் பிரதேச சபையிலிருந்து 5 ஊழியர்களும் சமுதாய சீர்திருத்த பிரிவிலிருந்து நீதிமன்றத்தினுடைய அனுமதியோட சிலரையும் சேர்த்து இந்த சுத்தப்படுத்தல் வேலைகள் சட்ட வைத்திய அதிகாரியினுடைய தலைமையில் நடைபெறதுக்கு 56 நாட்களுக்கான 3ஆம் கட்ட பாதீடு தான் நிலையில் சமர்ப்பிக்கப்பட்டது. மொத்த தொகை எவ்வளவுன்னு சொல்லியிருந்தது பார்க்கல. இனி சர்டிஃபை பண்ணின காப்பி எடுத்ததுக்கு பிறகுதான் அதில் இருக்கிற தொகை தொடர்பான விடயம் தெரியும்.
இலங்கையினுடைய சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன மீது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதுதான் தற்போது பேசுபொருளான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. ஏன் சபாநாயகருக்கு எதிராக இந்த விசாரணை, எதற்காக இந்த விசாரணை இடம்பெறுகிறது என நாங்கள் பார்க்கின்ற போது அவர் தொடர்பாக சில முறைப்பாடுகள், குறிப்பாக 8க்கும் மேற்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுக்களை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன மீது முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுக்களை இடைநீக்கம் செய்யப்பட்ட சபாநாயகரால் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள பாராளுமன்றத்தின் பிரதி செயலாளராக இருந்த பணியாளர் குழுவின் தலைவருமாக இருந்த சட்டத்தரணி சமிந்த குலரத்னவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் சென்று சபாநாயகருக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்துள்ளார். குறிப்பாக இவர் இது தொடர்பாக 8 முறைப்பாடுகள் சபாநாயகர் மீது முன்வைக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற வட்டாரங்களின்படி நாட்டின் வரலாற்றில் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் ஒருவர் சபாநாயகர் மீது ஊழல் மோசடி குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற முதல் சம்பவம் அல்லது முதல் பதிவாக இந்த குற்றச்சாட்டு இடம்பெற்றுள்ளது. இது வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது. அந்த வகையில் இவர் மீது 8 வகையான மோசடிகள் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்தார். அந்த குற்றச்சாட்டுகளை பார்க்கின்ற போது 2 எரிபொருள் கொடுப்பனவுகளை சட்டவிரோதமாக சபாநாயகர் பெற்றுக்கொண்டார். வாகனங்களை தவறாக பயன்படுத்தினார். பாராளுமன்ற ஊடக பிரிவுக்கு சொந்தமான உபகரணங்களை தவறாக பயன்படுத்தினார். நிர்ணயிக்கப்பட்ட தொகையை செலுத்தாமல் பாராளுமன்ற கணக்கின் கீழ் கூடுதலான மதிய உணவு வசதிகளை பெற்றுக்கொண்டார். விசாரணை அதிகாரியை சட்டவிரோதமாக நியமித்து பாராளுமன்ற கணக்கிலிருந்து அவருக்கு பணம் செலுத்தி உணவு மற்றும் போக்குவரத்து வசதிகளை வழங்கினார். அரசுக்கு சொந்தமான 2 உத்தியோகபூர்வ இல்லங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தினார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரப்பட்ட தகவல்களை வழங்க சட்டவிரோதமாக மறுத்தல் மற்றும் அவரது ஊழல் மற்றும் மோசடியை மறைக்க முயற்சி செய்தார். பாராளுமன்ற ஊழியர்களின் நிர்வாகத்தில் சட்டவிரோதமாக தலையிட்டார் போன்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இடைநீக்கம் செய்யப்பட்ட பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் பணியாளர் குழுவின் தலைவரான சட்டத்தரணி சமிந்த குலரத்ன இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். சமிந்த குலரத்னக்கு எதிராகவும் அவருடைய இந்த பதவிக்கு நியமனம் பெறுகின்ற போது சான்றிதழ்களை காண்பித்து அவர் இந்த பதவியை பெற்றுக்கொண்டதாக குறிப்பிட்டு அவரை தற்போது இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு எதிரான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அவர் சமர்ப்பித்த கல்வித் தகமைகள் சரியானவையா என்பது தொடர்பாக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதுடன் சபாநாயகருக்கு எதிராகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதுவே வரலாற்றில் முதல் முறையாகவும் காணப்படுகிறது.